பிரவீன், இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதில் இந்த சார் என்று அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அழைத்தது யார் என்பது தொடர்பாக காவல்துறை விரிவான விளக்கத்தை அளிக்கவில்லை என்றும், சிபிஐ விசாரணையை தடுப்பதற்கு ஏன் முயற்சி செய்கிறது என்றும், யாரையோ காப்பாற்றுவதற்கு தான் இந்த முயற்சிகளை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இப்போது அதற்கு பதிலளித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றவரை துன்புறுத்தி இன்பம் காணும் அந்த சாடிஸ்ட் மனநிலையில் அவர் செயல்படுகிறார் என்றும், ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறுவதால் அது உண்மையாகி விடாது என்றும், மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் அரசு நேர்மையாகவும் உண்மையாகவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், இது போன்ற செயல்களால் மாணவிகள் மற்றும் மாணவ மாணவிகளிடையே ஒரு அச்சுறுத்தல், ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினர் தான் எஃப்ஐஆரை வெளியிட்டது என்று ஒரு அபாண்ட பொய்யை கூறினார்கள். ஆனாலும் தற்போது தேசிய தகவல் மையம் அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் எஃப்ஐஆர் வெளியானது என்பது உறுதியாகி இருக்கிறது என்றும், அதே போல தற்போது அந்த சார் என்று அவர் யாரை அழைத்தார் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து வருகிறார். ஆனால் அது தொடர்பாக காவல்துறை ஆணையர் ஏற்கனவே விலக்கி இருக்கிறார். விசாரணையின் முடிவில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என அரசும் உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இதற்கு பின்னரும் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே பிரச்சனையை நாள்தோறும் எழுப்பி மக்களை குழப்பும் வகையிலும் மாணவிகளிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வருவது கண்டனத்துக்குரியது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அளித்துள்ள அந்த பதில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரவீன்.